அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் ராஜினாமா செய்ய பணிப்புரை. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம். தமிழர்களின் ஆலயங்களை அளிக்கும் அரசாங்கத்திற்கு தையிட்டியை உடைப்பதில் என்ன தடை? ஸ்ரீதரன் நம்பி கேள்வி. தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும், வேலன் சுவாமிகள் பகிரங்க கோரிக்கை. தேங்காய் ஏற்றுமதி, இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். டாக்லஸ் மீது புதிய வழக்குகள், வடமாகாண அதிகாரிகள் பலர் கைது. காதலியார் சம்மளங்குளத்தில் அடாவடித்தனமாக கட்குவாரி அமைக்க முயற்சி, போராட்டம் வெடிக்கும் என்கிறார் ரவிகரன் எம்பி. வீடுகளை இழந்தவர்களுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். அரசியலமைப்பு பேரவையிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். வடக்கிலேயும் கிழக்கிலேயும் அரசாங்கத்துடைய செல்வாக்கு பாரிய அளவிலே சரிவடைந்திருக்கிறது. மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே இருந்த அந்த மாயை இப்பொழுது அகன்று இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் சவாலாக சொல்லுகிறோம், மாகாணசபை தேர்தலை நடத்துங்கள், மண் கவுவீர்கள். இந்த சவாலுக்கு துணிந்து உங்களால் செயற்பட முடியுமா என்று நாங்கள் இருந்து பார்க்கத்தான் போகிறோம். இரண்டாவது, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபி கட்சியினர். கடந்த காலங்களிலே சிடிஏ என்று ஒன்றும், பிறகு ஏடிஏ என்றொன்றும் மாற்று வரைவுகள் எல்லாம் வந்த வேளைகளிலே இந்த ஜேவிபி கட்சியினர் அந்த கூட்டங்களுக்கு கூட வர மாட்டார்கள். அது மாற்று சட்டம் தேவையில்லை, நாங்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டோம் என்று சொல்வார்கள். நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். ஆனால் வருகிற சட்டத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக நாங்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றிருக்கோம். ஆனால் அவர்கள் அதற்கு கூட வரமாட்டார்கள். எங்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்காக நாங்கள் நடத்தின போராட்டம் 25 மாவட்டங்களிலே நடத்த, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய மிக முக்கியமான ஒருவர் பங்கு போட்டிருந்தார். பல ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிலையும் அவர்கள் பங்கு போட்டிருந்தார்கள். திட்ட தெளிவாக இது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும், இதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு வந்தவுடனே இருக்கிறதை விட மோசமான ஒரு வரைவு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. மாற்றீடான ஒரு சட்டமாக சொல்லுவாங்க. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கிறதா, இது ஒரு நயப்புக்குரிய விடயம். மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அரசை பாதுகாக்கிறதுக்கு, பயங்கரவாதத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதில் இருக்கிற பல விடயங்கள் சம்பந்தமாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும், தெளிவுபடுத்தல்களை நாங்கள் சில நிபுணர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக இப்படியான மாற்றீடான ஒரு சட்டம் தேவையில்லை, இருக்கக்கூடாது, அதை முற்றாக எதிர்க்கிறோம். அது நீங்கள் இவ்வளவு காலமும் வைத்திருந்த அதே கொள்கையோடு நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கிறோம் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். அத்தோடு வேறு 2 விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. வேறு 3 விடயங்கள். எங்களுடைய நன்னூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது முதல் செய்திகள் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைத்ததுனாலே நாங்கள் அதை குறித்து ஒரு நாள் பொறுத்து அதனை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறோம். இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அதிகாலை வேளையிலே கையுமையுமாக பிடிபட்டதாக சொல்லப்படுகிறது. சட்டத்தின் முன்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியிலே, பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த போதை பாவனையில இருந்தங்கள் இளையவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மிக தீவிரமாக அவதானிக்கிற ஒரு கட்சி என்ற வகையிலே இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையினாலே உடனடியாக அவரை கட்சியில இருந்து நீக்குவது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதனை நான் உடனடியாக
அவருக்கும் திருவத்தாட்சி அலுவலருக்கும் அறிவிப்பேன். எங்களுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒன்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேசன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரியநேந்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவோம். கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே திரு அரியநேந்திரன் ஏகமனதாக எங்களுடைய மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைவாக நீக்கப்பட்ட ஒருவர். ஆகையினாலே அந்த தீர்மானத்தோடு இசைந்து செயற்பட வேண்டியது கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய கடமை, விசேஷமாக மத்திய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய கடமை. ஆக சொல்ல தேவையில்லை. ஆனால் அதுக்கு மாறாக சில நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை தொடர்ந்து அப்படியான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்பதையும் வலியுறுத்துவோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞானத்துக்கு மீது நீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதில் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரீட்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தவர். ஆனால் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அந்த 2 பேரையும் நியமிக்கக்கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு ஏகமனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியே ஒரு கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம். அதுவும் கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை நியமிக்கக்கூடாது என்று கட்சி கடிதம் எழுதுகிறது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலமைப்பு கவுன்சிலே அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்து இருக்கிறார். அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே அவர்களிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அவர்கள் மார்க்ஸ் போடுகிற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் 2வதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுக்க நினைத்த போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களிப்பதாக சொல்லப்பட்டது. அவர் அதற்கு இணங்கினவர். தான் அப்படியாகத்தான் செய்தேன். அதுக்கான நியாயப்பாடுகளையும் கட்சி கூட்டத்திலே சொல்லியிருந்தவர். அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலையும் அப்படியாக அவர் செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே 2 தடவைகள், ஒன்று நேர்முக தெரிவிலையும் பிறகு அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக. இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே 3 தடவைகள் இறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி, அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சிநேகிதன் ஒருவனையும், பிறகு 2வது நிலையில இருக்கிறவரை அவர் 1 மாதம் நிலைப்பார்வைக்கு 1 மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பரிந்துரை செய்வதற்கும். ஆனால் அந்த 3ம் நிறைவேறவில்லை. ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் 2வரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த 3வரும் சேர்ந்து அந்த பிரேரணைகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் சார்பாக 4 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அரசாங்க உறுப்பினர்கள் 3 பேரும் திரு ஸ்ரீதரன் 4வது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலே நிறைவேறவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சை எழுப்பியிருந்தார். அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர்
எல்லா விடயங்களிலையும் கட்டை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம். கடந்த கால அரசாங்கங்களும் மற்றும் அனுர அரசாங்கமும் ராணுவ இயந்திரத்தை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களின் காணிகளை கபளீகரம் செய்வதைத்தான் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தையிட்டி போராட்டம் வன்முறையான போராட்டம் அல்ல, யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல. பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிறிஸ்தவ ஆலயங்களை தரைமட்ட இந்த அரசாங்கங்களினால் முடியுமானால் 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட விகாரையை இடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்க என்ன தடை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முறையாக தமிழர்களுடைய நிலத்திலே அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறும் அந்த காணிகளை தங்களிடம் ஒப்படைக்குமாறும் கோரி அந்த காணி உரிமையாளர்களும் அவர்களுக்கான ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் மக்கள் என்று ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். மத தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுநல விரும்பிகள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய போராட்டமும் புதிதாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவ காலையிலே முற்பட்ட பொழுதுதான் மக்கள் இன்னும் எழுச்சியாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக இடங்களிலே ஆக்கிரமித்து வைப்பதும் அந்த இடங்களை பிறகு தனக்கு சொந்தமென அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் சிங்களமயமாக்கலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதுமாக இந்த மாறி மாறி வருகின்ற அரசுகள், இப்பொழுது இருக்கிற அரசும் சரி, அதே விடயங்களை கையாளுகின்றார்கள். குறிப்பாக சமணங்குளம் வவுனியாவிலே புத்தர் சிலை, புத்தர் விகாரை அமைக்கப்படுவது, திருவோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் விகாரை, குருந்தூர் மலையில், வெடுக்குநாரி மலையில், இப்பொழுது தைட்டி திஸ்ஸ விகாரை, இவ்வாறு பல இடங்களிலே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த விடயங்களுக்கு எதிரான அறவழி சார்ந்த ஒரு நியாயபூர்வமான போராட்டம் தான் இந்த இடத்துல நடைபெறுவது. மிக மிக முக்கியமாக வலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி, தையிட்டி, பலாலி, வசாவிளான் இந்த பகுதிகளைச் சேர்ந்த தோலகட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு இன்னும் குடியேறி வாழ முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த குடியேற்றங்களை தடுத்து கொண்டு அவர்கள் அந்த இடங்களுக்கு போக விடாதமாறு தடுத்து வைத்துக் கொண்டு அந்த நிலங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறது, சலூன் நடத்துகிறது, இராணுவம் உழைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறது. அங்கிருக்கிற பாதைகளை கூட மக்கள் செல்வதற்கு விடுவிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்கள், சைவ மக்களுடைய ஆலயங்கள், அங்கிருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டிலேயே போடப்பட்ட மறைந்த அண்ணன் மாவை சேனாதராஜா அவருடைய பெயரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு 2011 கூட தீர்ப்பளிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே இந்த இடத்தில் விகாரையை உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார். ஆகவே இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம். இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். இது ஒரு நியாயபூர்வமானது, அவர்களுடைய அறம் சார்ந்தது, அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது. இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும், மாறி மாறி யார் வந்தாலும், அது இன்று அனுர அரசாங்கமாக இருக்கலாம், கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம், எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது. ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல, இது யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை உங்களால் 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியும் என்றால், இராணுவத்தால் முடியும் என்றால், 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை? ஆகவே மதங்களிலே சைவ மதம், கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம், இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம்,
அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமையப் போகிறது? இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும். இலங்கையின் சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் இருக்கின்ற மகாவம்ச மனநிலையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை எனவும் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்குவதை தவிர வேறு வழியில்லை என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தாய்கேட்டில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இது எங்களுடைய நாடு என்று நாங்கள் உணரவில்லை. அந்நிய நாடாக வேற்றினமாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நடக்கின்ற காவல்துறை பரிசோதனைகளும் சோதனை சாவடிகளும் காவல்துறையினர் எங்களை நடத்துகின்ற விதமும் இது எங்களுடைய நாடு என்ற மனநிலையை தோற்றுவிக்கவில்லை. ஆகவே ஈழத் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் என்பது சர்வதேசத்தாலே வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானம் $1 பில்லியன் அமெரிக்க தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தரவுகளின் அடிப்படையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அதன்படி தேங்காய் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருமானம் 2025 ஜனவரி முதல் அக்டோபர் வரை $1033.9 மில்லியன் அமெரிக்க எட்டியுள்ளது. இது 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க 43.83% வளர்ச்சியாகும் என்று அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பச்சையான தேங்காயை மட்டும் ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு கவனம் செலுத்துவது என்பதை அமைச்சு எடுத்துக் காட்டியுள்ளது. அத்துடன் தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் கிரீம், உலர்த்திய தேங்காய், செயற்படுத்தப்பட்ட கார்பன் மற்றும் தேங்காய் நார் கழிவு போன்ற பொருட்களுக்கு உலகளாவிய ரீதியில் அதிக தேவை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தேங்காய் சார்ந்த பொருட்கள் இப்போது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 7.2% எனவும் எதிர்காலத்தில் இந்த துறை 2030 ஆண்டுக்குள் $2.5 பில்லியன் அமெரிக்க ஏற்றுமதி வருவாயை ஈட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது நீண்டகால உத்தியின் ஒரு பகுதியாக வடக்கு தென்னை முக்கோணம் நிறுவப்பட்டுள்ள நிலையில் ஆரம்ப கட்டத்தில் 10,000 ஏக்கர் உட்பட 36,000 ஏக்கர் புதிய தென்னை தோட்டங்களை பயிரிட திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தொடர்ந்தும் சிறையில் வைத்திருப்பதற்காக புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னதாக சுய பாதுகாப்பிற்காக கையளிக்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் முன்னதாக பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என அரசு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் கைவிரிக்கப்பட்டது என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் தொடர்பான கடந்த கால மோசடிகள் மற்றும் காணி ஒதுக்கீடுகளை சுட்டிக்காட்டும் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகளிலும் கிளிநொச்சியின் பூநகரை பகுதியிலும் கடல் அட்டை பண்ணைகளுக்கு அரசு நிலங்கள் வாடகை செலுத்தப்படாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவை சுமார் 4,000 ஏக்கர் நிலங்களாகவும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முறையற்ற அரச காணிகள் மற்றும் மாதாந்தம் 100 மில்லியன் வரையிலான நிதி துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கான குற்றச்சாட்டுகள் காணி திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக எழுந்துள்ளன. இதனால் முன்னாள் வடமாகாண காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய வடமாகாண சபை அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு தரப்பு தகவலின்படி கடல் அட்டை பண்ணைகளின் நிலங்களை பிரதேச செயலங்கள் வழியாக ஒதுக்குதல் செய்யாமல் முன்னாள் அமைச்சர் தன்னிச்சையாக தனது ஆதரவாளர்களுக்கு வழங்கியதாகவும் இந்நிலையில் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை தென்னிலங்கையில் கைதான முன்னாள் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் தற்போது அரசு டக்ளஸ் தேவானந்தாவையும் அவரது விசுவாச அதிகாரிகளையும் சட்டப்படி விசாரணைக்குட்படுத்தும் முயற்சியில் உள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காதலியார் சம்பளங்குளம் கிராமத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கட்குவாரி ஒன்றினை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அப்பகுதி மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களிடம் முறையிடப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காதலியார் சம்பளங்குளத்தில் கட்குவாரி அமைக்கப்பட்டால் மக்களோடு இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். டிட்பா புயலினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கான 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்தம் இடம்பெற்று 1 மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் 99% புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒருவரிடம் முடிவதற்கு
மாதங்களுக்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம். எவ்வாறாயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டஈடு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த அனர்த்தத்தின் போது மகவன் கடவளக்குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை 25,000 ரூபாய் அடிப்படை நஷ்டஈடு கூட கிடைக்கவில்லை என மகவன் கடவள கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார்.